கிரேக்கர்களா இருந்தார்கள். அவர்கள் கலிலே நாட்டு பெத்தாய்ஸ்தா ஊரனை பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா நாங்கள் இயேசுவை காண. ஹல்லேலூயா. இந்த கால நேரத்துல ஆண்டவரை பார்க்க விரும்புகிற ஒரு நிமிஷக்காரங்களை வைத்தாரு. ஹல்லேலூயா. உலகத்துல எல்லா மக்களும், எல்லா ஜாதியாரும், எல்லா கோத்திரங்களும் பார்க்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு முகம் இருக்குமானால் அது எந்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகம் மாத்திரம். ஹல்லேலூயா. யோபு அழகா சொல்றார், ஆண்டவரே நான் எங்க கண்டு தரிசி, நான் எங்க கண்டு தேடுவேன்? அது இருக்கிற இடம், அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரிந்தால் நலமா இருக்கும். நான் ஒரு பெரிய சேர் போட்டு அவர் முன்பதாக நின்று என் கண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல என்ன பண்ணுவேன், நான் ஒப்படைப்பேன் என்று சொல்றேன். அதனுடைய கடைசி முடிவுல சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை காண்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களே என்ன ஆவான் பார்ப்போம். ஏன்னா உலகத்துல எல்லாரும் பார்க்கறதுக்கு விரும்பத்தக்க ஒரு முகம்னாக்கா அது ஆண்டவருடைய முகம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கிரேக்கர்கள் எங்கன்னு சொன்னாக்கா சைப்ரஸ், இந்த கலிபோர்னியா, எகிப்து, இத்தாலி, அந்த பார்டர் வழியா இருந்த மக்கள், ரொம்ப தூரத்துல இருந்து ஞானிகள் அவங்க எல்லாம், அவங்க வந்து பார்த்தாக்கா என்ன பண்றாங்கன்னாக்கா ஆண்டவரை பார்க்க விரும்புறாங்க. அதுவும் பண்ணாங்க, ரெக்கமெண்டுக்கு வராங்க, நாங்கள் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோம், நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லி வெளிப்பிடத்துல வராங்க. உண்மையா நல்ல ஒரு சீசன். உடனே என்ன பண்றான், ஆண்டவருக்கு அதை சாதாரண ஒரு கவுன்சிலர் நம்மள என்ன பண்ண முடியாது, உடனே பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் சிபாரிசு. வேலைக்கு போன என்ன பண்றா, என்ன லெட்டர் இருக்குதா, சிபாரிசு லெட்டர் இருக்குதா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்குதா? ஆனா ஆண்டவரே மாத்திரம் எந்த ரெக்கமெண்டும் தேவையில்லை. அழக ஒரு பக்தன் பாடுவார், அவர் ஆண்டவர் என்ன பண்றாரு, எங்க எங்கேயோ தேடின இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவது எங்கே கேட்கலாம். ஓடுகிற அருவியெல்லாம் நான் தேடினேன், காடுகள் எல்லாம் தேடினேன், மலைகள் எல்லாம் தேடினேன், குன்றுகள் எல்லாம் தேடினேன், எங்கேயோ எனக்கு கேட்கல. ஐயோ ஆண்டவரே எங்குமே இல்லை என்று சொல்லி என் வீட்டுக்கு வந்து என் கதவை திறந்து என் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உன்னை எங்கெல்லாம் நான் தேடினேன், எனக்கு என்ன பண்ணல, நீங்க கிடைக்கலையே. அப்போ அங்க என்ன பண்ண ஆண்டவர், ஜபாரியில உன் அருகில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில அதே சூழ்நிலையோட நீ ஆண்டவரை பார்க்க விரும்பினால் அவர் உனக்கு தென்படுகிறா இருக்கிறார். ஹல்லேலூயா. தாண்டி சொல்லாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். ஹல்லேலூயா. காலையில கால் நிச்சயமா வந்திருக்கிறீங்க. நாயா இந்த ஜனவரி மாசம் போகும்போது வாக்கு தத்தங்களை சொன்ன 5 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு என்ன பதில் வந்த மாதிரி இல்லையே. எனக்கு காட்டுல என்ன இன்றோடு உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் சொல்லி காடனது வாக்குத்த அட்டை எல்லாம் வந்துச்சு. ஊழியக்காரன் சொன்னாங்களே 5 மாசம் ஆயிப்போம், என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை இந்த கால நேரத்துல ஒருவேளை நம்ம அங்கலாய்ப்போடு வந்திருப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவரிடத்துல இன்றைக்கு பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உன் கண்ணீர் யாவையும் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். மரியாள் இருட்டோட எஞ்சி போனாங்க. வரும்போது எத்தனை கேள்வியோடு. கடந்த வாரத்துல நம்ம ஈஸ்டர் பண்டிகை தான் பார்த்தோம். காலையில எனக்காக யார் என்று கல்லை புரட்டு போடுவாங்க, பயம், இருட்டு, போர் சேவர்களுக்கான ஒரு பயம், எத்தனையோ பயங்களோடு வந்தாங்க. ஆனால் வரும்போது எப்படி வந்தாங்கன்னாக்கா பயத்தோடு நடுக்கத்தோடு வந்தாங்க. ஆனா திரும்பி செல்லுகிறது எப்படி பண்ணாங்க, மகிழ்ச்சியோடு ஓடினாங்க. வரும்போது என்ன பண்ணாங்க, நடந்து வந்தாங்க. போகும்போது என்ன பண்ணாங்களா, வேகமா ஓடினாங்க. இந்த காலை நேரத்துல எப்பேற்பட்ட பாரத்தோடு நம்ம வந்திருந்தாலும் திரும்பி செல்லுகிற போது ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, கண்ணீர் யாவையும் துடைக்க போகிறார். ஹல்லேலூயா. சகேயு என்ற மனுஷன் எப்படிப்பட்ட உள்ளத்துல நீ ஆண்டவரை பார்க்கணும் ஆசை இருந்தா போதும், அவரை பார்க்கறதான அந்த விருப்பம் உனக்குள்ள இருந்தா போதும். நிச்சயமாகவே ஆண்டவர் உன் தேவைகள் எல்லாம் உன் அருகிலே இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன். அருகில் கூப்பிட்ட மாத்திரத்துல. ஆனால் சங்கீத பசுத்தவானாகிய ஏசையா சொல்லுகிறாரு, நான் அவரை பார்க்க கூடாதபடி
என்னுடைய அக்கிரமங்களும் என் பாவங்களும் அவருக்கு முன்பதாக என்ன ஆகுதான் தடை பண்ணுகிறதா இருக்கிறான். 59ஆம் சங்கீதம் சாரி ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் யாராவது வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அவரை பார்க்க கூடாதபடி தடைகள் வருதுன்னு சொன்னாக்கா நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் அது ரெண்டும் நம்மளை விட்டு போனாக்கா ஆண்டவர் நிச்சயமாகவே தென்படுவதா இருக்கிறார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம் ஆண்டவரத்திலே கிட்ட சேராதபடி நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது. திரை போல் என்ன பண்றதா அவர் முகத்தை பார்க்காதபடி நமக்கு என்னவதா இருக்கிறதா. அதன் தாண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் முதல் பிரசன்னத்துல சொல்வார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்துல மனுஷரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலாம், நீ தேடுகிற நேரத்துல உடனே பார்க்கலாம். எப்பெல்லாம் நீ நினைக்கிறியோ அப்பெல்லாம் ஆண்டவரத்துல எந்த ஒரு வேற்றுமை இல்லை. பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஏழைப்பட்ட எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவரத்துல தமிழத்துல வருவதில்லை. என்ன பண்றது, ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீ யாரு வேணாலும் சரி, நீ ஆண்டவர் தேடி வருவாயானால் அவர் உனக்கு தென்படுகிறார் இருக்கிறார். நம்மிடத்துல வருவனை என்ன பண்றது, ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை. மனுஷன் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியா பார்த்துட முடியாது. 2 நாளைக்கு 2 வருஷங்களுக்கு முன்பதாக மாமனார் கடைசியா மரணப்படுக்கையில கடைசி கட்டத்துல ஒரு ஆசை என்னன்னாக்கா, பெரிய மாஸ்டர் டிவி பிரசங்க சென்னையில இருக்கிறாரு. ஒரு பார்க்கணும் ரொம்ப ஆசை. இந்த டிவியோட அடியில வேன் எடுத்து என்ன பண்ணாங்க, காலை முதல் கொண்டு இல்லைன்னு கூட சொல்ல இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறார். கொஞ்சம் காலைல 8 மணி போனவங்க 10, 11, 12 மணி வரலாம் பாக்குறாங்க. என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. என்ன விஷயம் கேட்டாக்கா, அவர் பாக்குறதுக்கு என்ன பண்ணலையா, அப்பாயின்மெண்ட் போடலையா. என்ன பண்ணிட்டாங்க, சாதாரண மனுஷன் சர்வ வல்லமை படைத்தவர். இந்த இந்த வார்த்தை சொல்லுகிற நாளில ஆண்டவர் பிரசித்திப்பட்டவர். தேசம் எங்கும் ஜனங்கள், திரளான ஜனங்கள் அவர் வருவதற்கு முன்பதாக முன்பதாக ஓடி அவருக்காக என்ன பண்ணாங்க, காத்து கொண்டு இருந்தாங்க. எத்திசையில இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவருக்காக காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்றாருனாக்கா, எல்லாத்துக்குமே நோக்கி வந்து யாவருக்கும் அவர்களோடு என்ன பண்ணாரா, பேசினார். தேவைகளை சந்தித்தார். அவர் கண்ணீரை சொன்னாங்க. இன்னும் சொல்ல போன ஒரு புத்தகத்துல நான் படிச்சேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பார்த்துட்டு போனாக்கா எல்லா காரியம் நடக்குன்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வீட்டுக்கு முன்பதாக தினந்தோறும் என்ன பண்ணுவாங்களா, திரளான ஜனங்க கூடி இருப்பாங்களா. ஏன்னா அவர் மூஞ்சை பார்த்துட்டு போனா என்ன கிடைக்கும், அந்த காரியம் எல்லாம் நல்லா கிடைக்கும். சம்பளம் என்னது, செஞ்ச கூலிக்கு சம்பளம் கிடைக்கும். நம்மள எத்தனை பேர் சொல்றாங்க, வாழ்நாள உன் மூஞ்சை பார்க்கவே கூடாது, உன் மூஞ்சில போய் நான் முயற்சிட்டேன்னு. இந்த கால நேரத்துல ஆண்டவர் முகத்துல முடிச்சிருக்கேன். ஏப்ரல் மாதம் மே மாதம் ஆண்டவர் சமூகத்துல இருந்துக்கிறீங்க, அவருடைய முகத்துல முயற்சிக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக, சமாதானத்தின் மாதமாக. எத்தனையோ ஒருவேளை இந்த 4 மாதங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலையா, நிச்சயமாக ஏப்ரல் மே மாதத்துல கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த கிரேக்கர்கள் எவ்வளோ தூரத்திலிருந்து வந்து ஆண்டவரை பார்க்க வாழ்க்கையில அவர் பார்க்க ஆசைப்படும். என்ன பண்ணுவார் ஆண்டவர், தென்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க பிலிப்பிடத்துல இருந்து சொல்லுவாங்க, நாங்க இயேசுவை பார்க்க, நாங்கள் இயேசுவை பார்க்க, எல்லாரும் பார்க்க விரும்புறாங்க. ஆனால்
நேரத்துல சொல்லுங்க ஆண்டோட பிள்ளைகளே, உனக்காக எனக்காக அவர் என்ன பண்ணாக்கா, அழகுள்ளவர், விரும்பத்தக்க ரூபமா இருந்தவர். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவர் பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசித்தாலும், உனக்காக எனக்காக அவர் என்ன பண்ணாரு, நடைகள்லாம் இழந்தாரு. இடத்துல கடந்த நாட்கள்ல பார்த்தோம், அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். நம்ம வீட்டு அவர் முகங்கள் என்ன பண்ணாரு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல வந்தது, அவர் தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் முகத்துல முடிச்சிருக்கிறீங்க. நிச்சயமாக இந்த 5ஆம் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்டமாக நமக்கு மாறும். அந்த யோகு சொல்ற மறுபடியும் சொல்ற, என் வீட்டுல உயிரோடு இன்னும் பண்ணாக்கா, ஒருவேளை ஆண்டவருடைய சிலுவை மரணத்துக்கு நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் ஆண்டவர் ஏத்துக்கலாம். ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாகவே, எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை பார்ப்போம் என்று சொல்லி. எவ்வளவு பெரிதான ஒரு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கணும் பாருங்க. இன்னும் ஆண்டவர் பூமியில வந்து பிறக்கல, அவர் சொல்லாரு, என் ஆண்டவர் என்ன பண்ண போறேன், நான் பார்க்க போறேன், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களே என்ன பண்ணா அவரை. எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. பண்டிகை வந்தா நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்குல்ல, ஆண்டவரை பார்க்க. ஆனா அந்த சீசன் நிச்சயமாவே முன்னல்ல நேர குடும்பம் என்ன பண்ணிட்டாங்க, ஒருவேளை நம்மெல்லாம் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு, நம்மெல்லாம் ஆண்டவர் பிள்ளையார், ஆண்டவர் அறியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் இந்த சீசைகள் செய்வதன் மூலமாக ஆண்டவர் அந்த ஒரு வாஞ்சை இருக்கிறதா, அவங்க நேரம் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் அறியாது நம்முடைய நண்பர்களை நம் ஆண்டவர் நம்ம எனக்கா ஒருவேளை என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாங்க அவங்க எல்லாம் பார்த்தாங்க, இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க, வசனம் சொல்றது, இதோ சீக்கிரமா ஆண்டவர் வரை சமீபமா இருக்கிறது. ஒரு நாள் நிச்சயமாக நம்ம பார்க்கணும் ஆண்டவரை. ஒருவேளை அப்போ பார்க்கலன்னா இந்த ஆண்டோடைய அவரோடு 1000 ஆண்டுகள் நாம் வாழ போறோம் சொல்லி நாளில நாளிலே சொல்லலாம். தூரத்திலிருந்து வந்து ஆண்டவர் எனக்குள்ள அந்த சாஸ்திரி ஆண்டவர் தேடி பார்த்தாக்கா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 2 வருஷம் ஆயிட்டு அவங்க போய் சேரும். 2 வருஷம் ஆகணும். 6 காலங்கள், 2 மழைக்காலம், 2 குளிர்காலம், 2 பனிக்காலம். 1 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு உதவுறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். போன்ல போட்டு போன் பண்ணி வேன் அமிச்சு வாங்கன்னா கூட நமக்குள்ள என்ன இருக்கிறது இல்லை. போறது 2.5 வருஷம்னாக்கா, வர்றது 5 வருஷம் ஆயிக்குது ஒரு குழந்தைய பார்ப்பதற்காக. அது படிக்கும் போதெல்லாம் எனக்கு சின்ன காரணம் கிடைக்குமா நம்ம ஆண்டவர் விட்டு கோயிலுக்கு போகாம நிக்கிறதுக்குன்னு பார்க்கணும். 5 வருஷம் ஒரு குழந்தைய பார்க்கறதுக்காக பிரியாணப்பட்டு போறாங்க. போகிற மாதிரி வசதி எல்லாம் ஒண்ணும் இல்லை. காடுகள், மலைகள், குன்றுகள், அவ்வளோ தூரத்துல இருந்து வெறும் எந்த வழியும் தெரியாம அந்த நட்சத்திரத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு போறது 2 வருஷம்னாக்கா, 2 வருஷம் வர்றது 2 வருஷம், 5 வருஷம் ஆண்டவரை ஆண்டவரை குழந்தை தன் கரங்களே என் ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று சொல்லி ஆண்டவரை தன் மார்பில் அணைத்துக் கொண்டு, ஆண்டவரே இப்பொழுது என்னை சமாதானமாக நீ போக விடுகிறீர் என்று சொன்ன ஒரு குழந்தைய பார்த்துட்டு, என் வாழ்க்கையில் இதோட போதும், எனக்கு இனிமே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன எப்பேற்பட்ட ஆண்டவருடைய முகமா இருக்கும் பாருங்க. அப்பேற்பட்ட முகத்தை இன்றைக்கு நீங்க பார்க்க வந்திருக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே
ஆண்டவர் முகத்துல அவர் எந்த ஒரு வேற்றுமை இல்லை. எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, சங்கீதக்காரன் இப்படியா சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் சொன்னீர் ஆண்டவரே. உடைய முகத்தையே தேடி வந்திருக்கு. அநேக நாட்கள்ல நம்ம என்ன பண்ண சொன்னாக்கா, ஆண்டவருடைய கரத்தையே பார்த்துட்டோம். நான் ஆண்டவரே எனக்கு கொடுங்க, இது கொடுங்க, ஜெபம் தொடங்கணும்னு அன்புல ஆண்டவரே எனக்கு இது கூட அது கூட இது கூடன்னு சொல்லி அந்த கரங்களை விட்டுட்டு அந்த முகத்தை பார்த்தாக்கா, முள்முடி சூட்டப்பட்ட முகம், ரத்த வழிந்த முகம், காயங்கள் அடிக்கப்பட்ட முகம். அதை பார்க்கிற போது நம் தேவைகள் எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நீர் எனக்காக எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கிறீர், எனக்காக நீ எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறீர், எனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி அந்த முகத்தை பார்க்கிற போது திரும்பி என்ன பண்ண முடியும்? கண்ணு மூடுறதுக்கே நமக்கு மனசு வராது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்று சொல்லி அவர் முகத்துல பார்க்கலாம். அப்பேற்பட்டதான முகம். அவர் பிறப்பதற்கு முன்பதாக மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்த நாட்கள் மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் அவர் கல்லறையில போய் அவர் என்ன பண்றாங்க பார்ப்பதற்காக ஜனங்கள், கொடான கோடி ஜனங்கள் அன்றைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட முகத்தை இன்றைக்கு நாம பார்க்க வந்திருக்கிறோம். நிச்சயமாக அவர் முகத்திலே அந்த கரிசி நிறைந்த கண்கள், என் முகம் என்ன தேவையோடு வந்திருக்குதோ, காலையில ஏஞ்சி வந்துட்டு இருக்குது, எல்லாம் தூங்கி இருக்கிறாங்க, என்ன தேவையோ தெரியலையே, என்ன பாரம் தெரியலையே, இன்றைக்காவது என் கண்ணிற்கு பதில் கிடைக்கான்னு சொல்லி ஒருவேளை அங்காளாய்ப்போடு என் மகன் இன்னைக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி உனக்காக என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர் காத்து கொண்டிருக்கார். சில பேர் என்ன பண்ணாங்க, தம்ம வீட்டுல இருந்தா கூட இல்லைன்னு சொல்லிடு, முதல்ல வருதுமே சொல்றாங்க, இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் எந்த சூழ்நிலை வந்து இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ண மாட்டாரு, தன் முகத்தை மறைக்க மாட்டார். அல்லேலூயா. நம் தேடி வருகிற போதெல்லாம் என்ன பண்றாரு, என்ன நமக்கு தென்படுகிறார். ஒரு அழகான ஒரு பழைய பாடல், என்னே சுவைக்கான் என் உள்ளம் எப்போதும் என்னில் வாஞ்சிக்குதே, எப்போதும் அவர் கண்டு நான் என்னாலும் அவர் ஜீவிப்பேனா, அவர் தலை தங்க மாணவர், தலைமயு சுருளானவர், அலை தங்கமய மாணவர், தலைமயு சுருளானவர், வெண்மை சிகப்பு மாணவர், விண்ணகராஜ இவர், வெண்மை சிகப்பு மாணவர், விண்ணகராஜ. இந்த கால நேரத்துல அவர் பார்க்க கூடாதபடி 2 காரியங்கள் தான் நமக்கு தடை செய்கிறது. ஒன்று, நம்முடைய பாவங்களை விட்டு, நம்ம அக்கிரமங்களை விட்டு நம்ம ஆண்டவரை திரும்பினால் ஆண்டவரை பார்க்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில ஆண்டவரே உண்மை நாங்க பார்க்க கூடாதபடி என்ன தடைகள் இருக்கிறதோ எங்கள் தடைகள் எல்லாம் மன்னிங்க, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் வருகிற போது அவர் உனக்கு தென்படுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தென்படுவார். அதிகாலையில தேடி வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு தென்படுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தூரத்து எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் தேடுகிற போது நிச்சயமாக அவர் உனக்கு தென்படுகிறார் இருக்கிறார். உன் குறைகள் எல்லாம் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார், உன் வியாதியிலிருந்து விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார், உன் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார், உன் கடன் பிரச்சனை தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். என்ன தேவையோடு கால நேரத்துல நீ வந்திருந்தாலும் சரி, நிச்சயமாக திரும்பி செல்லுகிற போது அவர் விடுதலை தந்து ஆசீர்வதித்து உன் வியாதிகள் எல்லாம் சுகம் தந்து உன் பலவீனம் எல்லாம் நீங்கி உன் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க அவர் வழி செய்வார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.